ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு உலகத்தோட டைம் எம்பையரை உருவாக்குனாரு சொன்னா நம்புவீங்களா? அந்த பிராண்டு தான் ரோலெக்ஸ். இது வெறும் வாட்ச் இல்லை, அவரோட அடையாளம். 1905ல் ஹான்ஸ் வில்ட்ராஃப் அவரோட 24 வயசுல இந்த ரோலெக்ஸ் பிராண்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாரும் பாக்கெட் வாட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் மட்டும் தான் நம்பினாரு விரிஸ்ட் வாட்ச் தான் ஃபியூச்சரோட பவர்னு. யாரும் நம்பாத இந்த ஒரு விஷயத்த செஞ்சு காட்டினாரு. அதுதான் ரோலெக்ஸோட முதல் வெற்றி. மற்ற பிராண்டுக்கும் ரோலெக்ஸ் வாட்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் மிஷினில் ரோலெக்ஸ் உருவாகிறது இல்லை. ஒவ்வொரு வாட்சையும் எக்ஸ்பர்ட் டெக்னீஷியன் அவங்க கையில் தான் அசம்பிள் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் வாட்சை பெர்ஃபெக்ஷனோட ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு வர 1 வருஷம் ஆகும். அதுதான் இந்த பிராண்டோட ஸ்டாண்டர்ட். ரோலெக்ஸில் யூஸ் பண்ணுற ஸ்டீல் ஏரோஸ்பேஸ் கிரேடை சேர்ந்தது. அது அவ்வளோ ஈஸியாக துருப்பிடிக்காது. கடலுக்குள்ளே 12,000 அடி ஆழத்துக்கு போனாலும் சரி, எவரெஸ்ட் மலை மேலே போனாலும் சரி, ரோலெக்ஸ் 1 செகண்ட் கூட தப்பாகவே டைம் காட்டாது. அண்ட் இந்த வாட்சோட ஸ்டார்டிங் ரேட்டே 5 to 6 lakhs. கடைசியாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆர்ஃபனேஜில் இருந்த ஹான்ஸ் வில்ட்ராஃபால் உலகத்தோட நம்பர் 1 பிராண்டை உருவாக்க முடியும்னா உங்களால் முடியாதா என்ன? உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வாட்ச் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.